சேலம் மல்லிகுந்தம் பகுதியைச் சேர்ந்த விசிக நகர துணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்று தரையில் படுத்து உருண்டு வீட்டுமனை பட்டா கேட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தனது பகுதியில் வசிக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பல மனுக்களை கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கூறியதோடு இது குறித்து கடந்த 4 வருடங்களாக போராடி வருவதாகவும் ஆளும் அரசின் ஆட்சி முடியும் தருவாயில் கூட இந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற வேதனையில்தான் இவ்வாறு மனு அளித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எத்தனை முறை மனு கொடுப்பது, எத்தனை முறை மனு கொடுப்பது, எத்தனை முறை மனு கொடுப்பது, 5 ஆண்டு காலமா மனு கொடுப்பதா, 5 ஆண்டு காலமா மனு கொடுப்பதா, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை அரசு மாவட்ட ஆட்சியாளரே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்களும் 200 மனுக்கும் இதுனா வரைக்கும் மாவட்ட ஆட்சி தலைவரும் வருவாய் அலுவலகம் 2 பேருமே எங்களை ஆதிதிராவிட மக்களை வஞ்சித்து சித்திரவதை செய்யறாங்க. எத்தனை முறை நாங்க மனு கொடுக்கிறது, எத்தனை முறை மனு கொடுக்கட்டும், தொடர்ந்து இந்த வாரம் வாங்க அந்த வாரம் வாங்க பாருங்க. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, வருவாய்த்துறை அலுவலர் கேட்கிறாரு, நாங்க டிசினா போறோம், டிசினா வாங்க, உங்களுக்கு எதா இருந்தாலும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த அடமொழியா போயிட்டே இருக்கிறோம். 2021 தொடர்ந்து இதே மாதிரி நாங்க இன்னும் எத்தனை ரூபாய் மனு கொடுக்கறது, இறுதி ஆட்சி முடிய போகுது, இறுதி ஆட்சி முடிய போகுது. இதுக்கு மேல மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க போறாங்க. நாங்க போகலீங்க, நாங்க உருண்டுட்டு போறோம். இது மாதிரி நடந்து போறோம் முடியல, இதுக்கு மேல நாங்க உருண்டுகிட்டே போறோம். வாழ்க்கை இப்படிதான் சித்தரிக்கிறோம். தொடர்ந்து 5 வருஷமா தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பள்ளிக்கிட்டே மல்லை வந்து 2 பஞ்சாயத்துக்கும் சாக்கடையில கிடக்குறாங்க. ஒரு 300 குடும்பங்களுக்கு பட்டா வேண்டி ஏற்கனவே ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கொடுத்த நகல இருந்து என்ன பொறுப்புல இருக்கு, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளராக இருக்கேன்.